மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபோட்டோவுமே வந்தது. இன்னைக்கு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ பற்றி சொல்லுங்கள், என்னதான் மேட்டர், என்ன நடந்திருக்கு? ஆண் தன்மை இல்லாமல் இருக்கு, குழந்தை பிறக்காம இருக்குன்னு அதெல்லாம் பிறவியில் வர சிக்கல். அது ஆணுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஆணே இல்லை அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு ஒரு சிக்கல் நடக்குங்கிறப்ப டக்குன்னு கை வரிக்கிறான் பாரு, அவங்க தான் ஆம்பளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ரெண்டு தனிப்பட்ட நபரோட பிரச்சனைனால பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா அவங்களோட குழந்தைகள் தான். தன்னோட சுயநலத்துக்காக உள்ள விஷயங்கள் பண்றது முழுக்க முழுக்க அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிருங்க. இந்த உலகத்துல உருவாகிற அந்த குழந்தை உறுதியான ஒரு நபர்னு யாரை நம்புவோம்? சிங்கிள் மாமா இருக்கப்ப அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் அந்த குழந்தைங்க பார்த்து வளர்றப்ப இந்த சொசைட்டி மேல கடுமையான வெறுப்பு வரும், யார் மீதும் நம்பிக்கை வராது, அந்த காதல் அன்புங்கிற விஷயங்கள் டோட்டலா வெறுப்பு தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஜாய் கிறிஸ்டலா வந்து அதனால இவங்களுக்கு மேபி பழகி இருக்கலாம். இப்போ அது இல்லை அப்படின்ன உடனே இவர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் தப்பா வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க மேல விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதான் சிம்பிள். இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாம அவர் அமைதியா இருக்க ரீசன் சிக்கல் இருக்கு. இது ஒரு சொல்யூஷன். அதுதான் வக்கீல் வச்சு ப்ராப்பர் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா அவர் அதுக்கான ஆன்சர் சொல்லுவார். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிறதா ஒரு மேம்பட்ட தன்மை. ஒரு செலிபிரிட்டி அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். அதை தாண்டி லோக்கலாக ரியாக்ட் பண்ண நல்லா தான் இருக்கும். ஒரு 4 சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டு பேசிக்கிட்டு பிஜிஎம் போட்டுட்டு பண்ணலாம். ஆனால் அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இது ஏன் பண்ணணும்னு சொல்லி நமக்கே தோணும். அதை அவர் பண்ண வருகிற அந்த வகையில் வாழ்த்துக்கள். இவரை போய் சந்திக்க போனப்போ இந்த குக் வித் கோமாளியில இப்போ ஒரு ஜட்ஜா வந்து இருக்காரு. அங்க அவரை பார்க்க விடாம அவங்கள வந்துட்டு ரொம்ப இது பண்ணதாவும், அதை தெரிஞ்சு இவர் வந்துட்டு அவங்கள அடிச்சதாவும் அவங்க வந்துட்டு ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. பெண் மேல கை வைக்கக்கூடிய அளவுக்கு வித் ப்ரூஃபோட அந்த அம்மா சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அதுவும் கை வைக்கிறதே தப்பு, பொது வெளியில கை வைக்கிறதுங்கிறது உண்மையா இருக்க பட்சத்துல அது ஒரு மிருகம். இப்போ இருக்க சமூகத்துல இதை வந்து ஒரு இஷ்யூவா மாத்தி எக்கச்சக்கமான பேர் பேசுறாங்க. அண்ட் இப்போ நாமளுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சூழல் வந்துட்டு இந்த அளவுக்கு நிலவரத்துக்கு காரணமே சோசியல் மீடியா தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதை பண்ணாமல் இருக்க ஏதாச்சும் ஒரு விஷயம். நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போகுது. அது சரியான ரிசல்ட் கிடைக்கும், தப்பான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம எடுக்கிற முடிவால தான் நம்ம வாழ்க்கை இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி பேச வேணான்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சோம். பட் இப்போ வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும் இல்ல செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் அவங்களோட லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு மக்கள் வந்து அவங்கள மாதிரி நாமளும் வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பேசலைன்னா இது மாதிரியே வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு டாபிக். மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு போட்டோவுமே வந்தது. இன்னைக்கு அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க, என்னதான் மேட்டர், என்ன நடந்திருக்கு? என்ன விஷயம், நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். ஸோ பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. எந்த ஒரு பொண்ணும் நம்பிக்கை இல்லாமல் நெருங்கப்பட மாட்டாங்க ஒரு ஆணை. அதுவும் பிடிக்காத ஒரு ஆணோட பார்வையே ஒரு பொண்ணுக்கு கோவத்தை உண்டாகும். நீ எதுக்குடா என்ன பார்த்த அப்படின்னு போய் அடிச்சு கூட போவாங்க. அந்த அளவுக்கு இருக்கப்ப நெருங்கி ஒரு குழந்தை வரையும் உருவாகுதுங்கிறப்ப நம்பிக்கையின் பேர்ல தான் அது நடந்திருக்கும், அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். அப்படி இருக்கப்ப அது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய அசிங்கம். ஏன்னா அவ்வளவு நீ அந்த பொண்ணை நம்பலை அப்படின்னா நீ எப்படி நெருங்கலாம், எப்படி அந்த பொண்ணை தொடலாம்? ஸோ அப்போ இந்த சொல்றாங்கல்ல ஆண் தன்மை இல்லாமல் இருக்கு, குழந்தை பிறக்காம இருக்குன்னு, அதெல்லாம் பிறவியில் வர சிக்கல். அது ஆணுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஆணே இல்லை அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு ஒரு சிக்கல் நடக்குங்கிறப்ப டக்குன்னு கை வரிக்கிறான் பாரு, அவங்க தான் ஆம்பளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஜாய் கிறிஸ்டலா தான் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா இந்தியன் லா பிரகாரம் யாராவது ஒருத்தர் மேரேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே தான் அவங்க செகண்ட் மேரேஜுக்கு மூவே பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இவர் ஃபர்ஸ்ட் மேரேஜும் எந்த ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கொடுக்கல. அப்படி இருக்கப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணி இத்தனை நாள் போயிருக்குன்றப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆக்ஷன் முன்னாடி எடுத்திருக்கணும்ல. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காங்களே ஏன்? அதுவும் இல்லைங்க, கேஸ் யார் கொடுக்குறா அப்படிங்கிறது தானே குற்றம். அப்படிங்கிறத தாண்டி லிவிங்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அஃபீஷியல் வர்றப்ப தாலி கட்டுறப்ப அது ஒரு ப்ரூஃபா இருக்கப்ப கண்டிப்பா அது இஷ்யூவா மாறும். எப்படி இந்த ப்ராசஸ் முடியாம அஃபீஷியல் முடியாம நீங்க அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போறீங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ யாருமே கேஸ் கொடுக்கலங்கிறப்ப அது
இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்குள்ள இப்போ கேஷுவலாக நடந்துட்டு இருக்குங்க. ம். அது கேஸாக மாறுறப்ப தான் அது இஷ்யூவாக மாறும். அது ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும். அதுவும் பெண்கள் சம்மந்தப்படுறாங்க, பெண்கள் இஷ்யூங்கிறப்ப பேச ஒரு ஃபன்னாக ஜாலியாக நக்கல் பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த விஷயத்துல தான் இது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இப்போ இவங்களுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மெயினா இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ இந்த 2 தனிப்பட்ட நபரோட பிரச்சனைனால பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா அவங்களோட குழந்தைகள் தான். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன ஆகுன்றதே தெரியாம அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதான் நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு குழந்தைக்குமே அந்த குழந்தை வந்து நான் உருவாகிறேன், உங்க 2 பேருக்கு நான் உருவாகிறேன்ட்டு வரதில்லை. வரதில்ல. ஓகே, நம்மளோட ஒரு கடுமையான முயற்சினால தான் குழந்தைகள் உருவாகுது. ஸோ அப்போ அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், அது ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே டே 1ல இருந்து அது பெண், அது நான் அந்த டாபிக்ல வரல. ஆனா ஆண் முழுக்க அந்த குழந்தைய வளர்த்து ஒரு ஓகே அந்த பொண்ணு அந்த குழந்தை இனி இந்த சொசைட்டி சர்வே ஆயிக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த சப்போர்ட் தேவை. ஒரு ஆண் அதை பண்ணியே ஆகணும். அதுல இவ்வளவு கேஆஸை உண்டு பண்றது, தன்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றது முழுக்க அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிருங்க. இந்த உலகத்துல உருவாகிற அந்த குழந்தை உறுதியான ஒரு நபர்னு யாரை நம்பும்? அம்மாவோட பாசம் கிடைக்கும். ஆனா அப்பா தானே கைடன்ஸ் பண்ணணும், கூட இருக்கணும். இந்த ஆபத்தான உலகத்துல இருந்து காப்பாத்துறது அப்பா தானே. இப்படி கை கழுவிட்டு போறதுங்கிறது யாரா வேணா இருக்கலாம். இப்படி கை கழுவிட்டு போறது 1000 இஷ்யூஸ் இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம். ஆனா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது மிகப்பெரிய பாவம். எதை நீங்க பண்றீங்களோ அது திரும்ப உங்களுக்கு உறுதியாவே நடக்கும். ஸோ அந்த வகையில நம்ம பேசின மாதிரி ரொம்ப சிக்கல், ரொம்ப டிராமாவாகும். ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப வெளியில போறோம், ரோட்ல போறோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அப்பா கையும் அம்மா கையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும். அப்பா கிட்ட அம்மா மாறி தூக்குவாங்க, திரும்பி அப்பா கையில தூக்குவாரு, தோல்ல தூக்கி வச்சுக்குவாரு. அதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு ஏக்கமா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. இந்த லைஃப்ல இவங்க இப்ப பண்ண வேலையால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்காம போச்சு இல்ல. எஸ், அதுவும் அந்த தனிமைங்கிறது மிக மிக மோசமானது. அதையும் தாண்டி சிங்கிள் மாமா இருக்கப்ப அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் அந்த குழந்தைங்க பார்த்து வளர்றப்ப இந்த சொசைட்டி மேல கடுமையான வெறுப்பு வரும், யார் மீதும் நம்பிக்கை வராது, அந்த காதல் அன்புங்கிற விஷயம் டோட்டலா வெறுப்பு தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்துட்டு குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு கேஸ் வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதம்பட்டி ரங்கராஜனை வந்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல ரொம்பவே அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் முன்னாடி வந்துட்டு ஒரு பெண் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனாலேயே முழுக்க இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாங்க, பர்சனலா உள்ள 1000 விஷயங்கள் இருக்கும், 1000 லேயர்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல பேசின மாதிரி நெருக்கம் இல்லாம உண்மையான அன்பு இல்லாம இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வேணா வேல்யூவான பீப்புள் அப்படிங்கிறப்ப அவரோட குணம், சமையல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நுட்பமான மனிதராக தான் இருக்கணும், உணர்வுகள் தெரிஞ்ச மனிதராக இருக்கும், சென்சுள்ள பர்சனாக இருக்கணும். அப்பதான் சமையல்கிற சென்சிங் தானே. ஸோ அதுல அவர் இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்காருன்னா அவருக்கு பர்சனல் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், அதுக்கான நியாய தர்மங்கள் இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய இஷ்யூ அளவுக்கு அதை விட்டுருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். பர்சனலா அது ஒரு பிளாஸ்ட் ஆக போறப்பவே ஸ்ட்ரெயிட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் கால் வரப்போ நேராக போய் அவங்களை மீட் பண்ணி என்ன சிக்கல்ங்கிறது, அது சொசைட்டில எந்த செலிபிரிட்டிஸ் கேட்ட சிக்கல்னாலுமே நேராக போய் ஒரு 1/2 ஹவர் தனியாக எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாரோட இன்புட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஈகோ ஒதுக்கி வச்சுட்டு பேசினாலே உண்மையான காதல தானே சேர்ந்திருப்பாங்க, அன்புலாம் சேர்ந்திருப்பாங்க. அது எத்தனை பேரா வேணா இருக்கட்டும், எத்தனாவது பேரா வேணா இருக்கட்டும், ஆனா உண்மையான அன்புல தானே சேர்ந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிடிச்சிருக்கும்ல. ஸோ அப்போ கூலா அவங்க பேசினாங்கனாலே அது சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம். ஆனா அது எங்க வந்து நிக்குது பாருங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, நல்லா பெரிய ஆட்களா இருக்கவங்கலாம் டார்கெட் பண்ணி இந்த ஜீவனாம்சம் இல்ல வேற ஏதாவது வழியில வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க மேல ஒரு ராங் அலிகேஷன்ஸ் வைக்கிற பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. சோ இந்த கேஸ் அந்த மாதிரி எங்கேயாவது சிக்கியிருப்பாரா அப்படின்ற டவுட் போக போக தெரியுங்க, போக போக உறுதியாவே தெரியும். ஆனா இப்ப நம்ம பொத்தமோதும் எதுவும் சொல்லிட முடியாது. ஆனா அது மாதிரி மைண்ட் செட்ல பெண்கள் இருக்க தான் செய்றாங்க. ஏன்னா அவங்களை தப்பு சொல்ல முடியாது. சொசைட்டி அப்படி மாத்தி வச்சிருக்கு. உழைக்காம பெண்கள் வாழலாம், ஒரு குழந்தைய மட்டும் ஒரு கீயா வச்சுக்கிட்டு சூப்பரா லைஃபை வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற டெம்ப்ளேட்ல இங்க இந்தியாவில் நார்த் சைடு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஃபாரின்ல அது ஒரு வாழ்வியலாவே இருக்கு. ஒரு மிகப்பெரிய பணக்காரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு டிவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல போனாலும் லைஃப் செட்டில். அது குழந்தை கையில இருக்குங்கிறப்ப சைல்ட் சப்போர்ட்டுக்கு நீங்க சைல்ட் சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். லைஃப் செட்டில். நீங்க கேட்குற $1 மில்லியன் ஃபுல்லா குழந்தைங்க செலவு பண்ண போறீங்களா, இன்னும் சொல்ல போறீங்களா? லைஃப் ஸ்டைலே மஜாவா மாற போகுது. வீடு கிடைக்க போகுது, கார் கிடைக்க போகுது. அவங்க சிங்கிள் மாம் அப்படிங்கிறப்ப யாருமே கேள்வி கேட்க முடியாது. அங்க நான் சொல்றேன், அவங்க லைஃப் ஸ்டைல் சொல்றேன், பிசிக்கலாவும் சரி மென்டலி எதுவுமே யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ அப்ப இந்த பிறவியில ஒரு ஆணை ரிஸ்க் எடுத்து ஏமாத்தின ஒரே காரணத்துக்கு லைஃப் செட்டில் ஆகுதுல, அப்பயே அதை பண்ணக்கூடாதுன்னு தானே தோணும். ஸோ அதுவுமே இங்க பரவிட்டு வருது. அதை சாம்பிளா எடுத்து பல பேர் இங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு வாழ்வியலா மாறுது. அதுவும் சரி, சர்வேல் மோட்னு மாறிடுச்சு. ஒருத்தர் ஏமாத்தி துரோகம் பண்ணி உழைப்ப எனர்ஜியா அவங்க லைஃப் ஸ்டைல உறிஞ்சிறதுங்கிறது ஒரு நியாய தர்மம் ஆயிடுச்சு. நான் ஏன் சர்வேலுக்கு அதை மாத்திக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அங்கிட்டு அந்த ஆண் இருக்காரு, அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதை எதையுமே கன்சிடர் பண்ணாம நான் வாழணும், என்னோட சர்வே முடிக்கு இதை நான் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கு, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 4 கேங்கு, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, இவருக்கு 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஓ. சோ அதனால வந்துட்டு ஜாய் கிறிஸ்டலா வந்து அதனால இவங்களுக்கு மேபி பழகி இருக்கலாம். இப்போ அது இல்ல அப்படின்ன உடனே இவர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் தப்பா வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க மேல விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதான் சிம்பிள். இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்றாங்கல்ல ப்ராப்பரா. சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை நோக்கி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். எது சொல்யூஷன் அதை நோக்கி தாங்க போகணும். இடையில விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம இதை தாண்டி நான் சொல்றேன் ப்ராக்டிகலா அங்க சொல்றேன், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ரெஷரா மாறும். 2% சொல்றேன், ப்ரெஷரா மாறும். அது லைஃபை முடிச்சுக்கலாம் தான் கொண்டு போய் விடும். ஸோ எது பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சரி பண்ண முடியுமா, முடியலையா, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன, காமா சொல்யூஷன் நோக்கி போறது தான் இந்த வாழ்க்கைக்கு பொருந்துமே தவிர அதை பத்தி பேசிட்டே இருக்கிறது ப்ரெஷர் தான். கண்டிப்பா. ஏன் இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசுறோம் அண்ட் இவ்ளோ பேசுறோம் அப்படின்னா, இது ரொம்ப நாட்களா இருக்கிறது. அவங்க போட்டோஸ் கண்டினியூஸா போட்டுட்டே இருந்தாங்க. நடுவுல வந்து ஃபேக் ஐடில இருந்து வேற யாரோ போடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு டைம்ல இவங்க தான் போடுறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டும் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளைவுமே வரல. சோ இப்போ வரைக்குமே அவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவரோட வேலையை அவர் பார்த்துட்டே இருக்காரு. அதனால என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளம், இவங்க யார் தரப்புல வந்துட்டு உண்மை இருக்கு அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாம அவர் அமைதியா இருக்க ரீசன் என்ன? அதாங்க, செலிபிரிட்டிஸ்ல 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சாதாரண மனுஷங்க மாதிரி ரியாக்ட் பண்றவங்க. ஓகே, நம்ம பல பேருக்கு தெரியாத நபர்கள் வந்து சண்டை போடுவாங்க வீதியில, வீதியில் சண்டை போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மோட்ல இறங்கிடுவாங்க. சில பேர் வந்து எலிட்டா நடந்துக்குவாங்க. ஓகே, நம்மளை பல பேருக்கு தெரியும், சிக்கல் இருக்கு, இது ஒரு சொல்யூஷன். அதுதான் வக்கீல வச்சு ப்ராப்பர் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா அவர் அதுக்கான ஆன்சர் சொல்லுவாரு. அது வரைக்கும் நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிறதா ஒரு மேம்பட்ட தன்மை. ஒரு செலிபிரிட்டி அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். அதை தாண்டி லோக்கலாக ரியாக்ட் பண்ண நல்லா தான் இருக்கும். ஒரு 4 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு பேசிக்கிட்டு பிஜிஎம் போட்டுட்டு பண்ணலாம். ஆனா அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இது ஏன் பண்ணணும்னு சொல்லி நமக்கே தோணும். அதை அவர் பண்ண வருகிற அந்த வகையில் வாழ்த்துக்கள். கண்டிப்பா இதுல சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி செலிபிரிட்டிஸ் யாராவது டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க, இல்ல ஃபேமிலியில ஏதாவது விஷயம்னா உடனே தனுஷ் அவர்களை கொண்டு வந்து அதுக்குள்ள நுழைச்சி அவருதான் காரணம், அவரால் தான் இவ்வளவு பிரச்சனைன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்துல அவரை கொண்டு வராம இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இப்படி வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய மீடியா பீப்புள்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபிலிம் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் எக்கச்சக்கமா நடந்துட்டே இருக்கு. அண்ட் இப்போ இருக்க சமூகத்துல இத வந்து ஒரு இஷ்யூவா மாத்தி எக்கச்சக்கமான பேர் பேசுறாங்க. அண்ட் இப்ப நாமளுமே பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு சூழல் வந்துட்டு இந்த அளவுக்கு நிலவரத்துக்கு காரணமே ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு இவ்வளவு குழப்பிக்க தேவையில்ல. டிவோர்ஸ் இந்த காலகட்டத்தில் அதிகமாயிருக்கு. நம்ம அப்பா அம்மா காலகட்டத்தில் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பிரிஞ்சிட்டாங்க, சண்டை போட்டு 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அம்மா போய் அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பா தனியாக இருப்பார். இங்கே சாப்பாடு சிக்கல் வரும், அப்பாவுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும். என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, இவ்வளோ அந்த நம்ம ஒய்ஃப் நம்ம பண்ணாங்களே அப்படிங்கிற ரிலேஷன் பாயிண்ட் இருக்கும். மொபைல் கிடையாது, எந்த டேட்டாவும் கிடையாது. நேராக வீட்டுக்கு போவார். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தான் வேல்யூ. கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அங்கே அவங்க அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அண்ணனோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், வேல்யூ குறையும். என்ன அப்படிங்கிற மாதிரி வேல்யூ குறையும்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும், நம்ம அவர் கூட இருந்தால் தான் நமக்கான அடிப்படை மரியாதை, அவர் நமக்கு எவ்வளோ அன்பு கொடுத்தாரு, நம்ம அவரோட ப்ரெஷரை புரிஞ்சிக்காம ரியாக்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி புரிதல் வந்து 2 பேரும் 6-7 மாதம் தான் திரும்ப சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல. மொபைல் இருக்குது, டேட்டா இருக்குது, அது போக என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான் அப்படின்னு பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஸ்டோரிஸ் மூலம் கூட ஷேர் பண்ணுறோம். அப்போ அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒன்ஸ் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட நண்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ காம தேடுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம், சோகமாக இருக்கு, என்னாச்சு, கால் பண்ணு, பேசு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும்னு தோணும். அது குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார்ட்டையாவது பர்ஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ 2 சப்போர்ட்டிவான வார்த்தைகளை போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயங்கள் நடந்துருது இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து இங்கே கோல்டு இருக்கு, நம்மளோட அன்புக்குரியவன் இவன் தான் அப்படிங்கிறத தாண்டி அந்த ரிலேஷன் வர்ற கேப்புக்குள்ள சில பேர் வந்து அந்த இடையில வேலையை பார்த்தறதுனால அந்த பிரிவு ரொம்ப அதிகமாகி அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆயிடுது, பிரிஞ்சே போயிடுறாங்க. சோஷியல் மீடியா தான் அதுக்கு காரணம். எஸ், கண்டிப்பா. இப்போ சோஷியல் மீடியாவால எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் எக்கச்சக்கமா நடந்துட்டே இருக்கு. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவால தான் அது வெளியவும் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதை பண்ணாம இருக்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்று சோஷியல் மீடியாவை கண்டிப்பா அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இப்பெல்லாம் இருக்கலாம்னா என்ன விஷயம் இருக்கும்? என்ன விஷயம், நாங்கள் எக்ஸ்ட்ரீம் அன்பு தான், அதுதான் காப்பாற்றும். மற்றபடி இழுத்து பிடிக்கிறது இங்கே வேலைக்கே ஆகாது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, தவறான இன்புட்ஸ் நிறையா அதிகமாக இருக்குது.
என்ன விஷயம்னா ஜெம்மா இருக்க பீப்புளை கூட இருக்க அழுக்கு சிந்தனைகள் உள்ள நபர்கள் வந்து அழுக்கா மாத்திடுறாங்க. ம். நாங்க பாரு இவ்வளவு ஜாலியா இருக்கோம், இதுதான் லைஃப் ஸ்டைல், நீ இவ்வளவு ஒழுக்கமா இருந்து என்னத்த லைஃப்ல பாத்துட்ட அப்படின்னு சொல்லி. ஆனா ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒழுக்கமா இருக்கவங்களுக்கு லைஃப்ல சிக்கல்கள் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை நிம்மதி இருக்கும், அவங்க மேல சுயமரியாதை இருக்கும். ம். மிரர் பாக்குறப்ப காலேஜ் பாக்குறப்ப எஸ் நமக்கு சொந்தமானவங்களா இருக்கும், நம்மள யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, பண்ணல. பிசிக்கலி மென்டலி யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ம். அதான ஒரு பிறப்புக்கான அடிப்படையே. அதை விட்டுட்டு இப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ற பீப்புள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கா பார்ட்டி பப்புன்னு போயிட்டு பாடி கவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டு அழுக்கு சிந்தனை கொண்ட நம்மளா தெரிவாங்க. வெளில பாக்குறதுக்கு தேஜஸா 4-5 ஹோட்டலுக்கு போயிட்டு பார்ட்டில போயிட்டு செல்ஃபி போட்டுட்டு ஜாலியா இருக்க மாதிரி போட்டோ போடுவாங்க. ம். ஆனா அடிப்படை நிம்மதி அப்படிங்கிறது பல பேரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாத வாழ்க்கை தான். நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போகுது. அது சரியான ரிசல்ட் கிடைக்கும், தப்பான ரிசல்ட் கிடைக்கட்டும். ஆனா நம்ம எடுக்கிற முடிவால தான் நம்ம வாழ்க்கை இருக்கு, இயங்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை. ஆக்சுவலா இப்போ இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல பேசுறப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து இவரை போய் சந்திக்க போனப்போ இந்த குக் வித் கோமாளில இப்போ ஒரு ஜட்ஜா வந்து இருக்காரு. அங்க அவரை பார்க்க விடாம அவங்கள வந்துட்டு ரொம்ப இது பண்ணதாவும், அதை தெரிஞ்சு இவர் வந்துட்டு அவங்கள அடிச்சதாவும் அவங்க வந்துட்டு ஒரு அலகேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு ஒரு ஒய்ஃபா இருந்தாங்களோ அப்படின்னாலும் ஒரு பெண் மேல கை வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் பொதுவான ஒரு வெளியில வந்துட்டு அவங்க மேல கை வச்சிருக்காங்கன்ற அலகேஷன் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? எஸ், அடிப்படையிலே காலங்காலமாவே ஆண்களோட கோவத்தை பெண்கள் மேல காமிக்கிறோம், பிசிக்கலா காமிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆணால பெண்ணை ஈஸியாவே கொன்ற முடியும். ஏன்னா நீங்க சூப்பர் சாஃப்ட், நாங்க சூப்பர் ஸ்ட்ராங், அது நடந்துரும். ஸோ அதை தாண்டி இவ்வளவு தலைமுறை இத்தனை ஜென்ரேஷன் இத்தனை பலாயிரம் வருஷங்களாம் பல மில்லியன் வருஷங்களாம் வாழ்ந்து இயற்கையோடு சேர்ந்து ஜென்ரேஷன் அதிகப்படுத்திட்டு வரோம் அப்படின்னா புரிதல் தான், கோவத்தை கண்ட்ரோல் பண்றது தான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இயற்கையான ப்ராசஸ்ல ஆணும் பெண்ணும் சேர்றப்ப ஆணுக்காக பெண் அவங்க வாழ்க்கையை கொடுக்கலான்னு தயாரா இருக்கப்ப அவங்கள அடிக்கிறதுங்கிறது ஈஸி. ஆனா அதை செய்யக்கூடாது. அதுதான் வேல்யூ, ஒரு ஆணுக்கான வேல்யூ. அடிச்சிட முடியும் ஈஸியா, எல்லா ஆனாலையும் அடிச்சிட முடியும். என்னதான் பெண் பயங்கரமா டமால் கோத்துல போட்டு அடிச்சாலும் வலிக்காது, வார்த்தைகள் தான் வலிக்கும், பெண்ணோட வார்த்தைகள் தான் வலிக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு ஆண் அடிக்கிறாங்கிறது அங்கேயே வேல்யூ குறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பா. ஏன்னா அவரு ஷோல பாக்குறதா இருக்கட்டும், இல்ல அவரு பர்சனலா அவர் பண்ற பிசினஸ்ல எடுக்கிற வீடியோஸா இருக்கட்டும், அவர் ரொம்ப காமான பர்சன், ரொம்ப ரொம்ப சில்லான பர்சன் அப்படின்ற மாதிரியான ஃப்ரேம் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு இவங்க இந்த மாதிரி ஒரு அலகேஷன் வைக்கிறப்போ என்னது மாதம்பட்டி ரங்கராஜன் அவ்வளோ வயலன்ஸோட அடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாருக்குள்ளேயும் வருது. ஸோ அவரோட பர்சனாலிட்டி இங்க அப்படியே சேஞ்ச் ஆகுதுல, அது அவருக்கு ரொம்ப பெரிய டிராபேக்கா தான் இருக்கும்ல. உறுதியாங்க. நீங்க மக்களை தான் நான் தப்பு சொல்லுவேன். எப்படி நீங்க கேமரால பாக்குற முகம் தான் உண்மையான முகம் நீங்க நம்புறீங்க? இப்படியே பேசிட்டு இப்ப நான் சிரிச்சிட்டே இருக்கேன் நீங்க பேசுறப்ப. டிராபிக்ல ஒருத்தன் வண்டியில கோடு போறாமனா சிரிச்சிட்டே ஹாய் பாய் சொல்ல முடியுமா? வாயில மிக மோசமான வார்த்தை தான் வரும், இறங்கி போய் அடிக்க கூட செய்வேன், கோவம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அப்ப நான் பேசின மாதிரி தான் பெண் மேல கை வைக்கக்கூடிய அளவுக்கு வித் ப்ரூஃபோட அந்த அம்மா சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அதுவும் கை வைக்கிறதே தப்பு, பொது வெளியில கை வைக்கிறதுங்கிறது அவர் ஒரு மிருகம் தான் நினைக்கிறேன். உண்மையா இருக்க பட்சத்துல அது ஒரு மிருகம் தான், ஒதுங்கி போறது நல்லது. கண்டிப்பா. ஜாய் கிறிசல்டா வந்து அவங்க மேல வச்ச இன்னொரு அலகேஷன் என்ன அப்படின்னா, இப்படி மேரேஜ் ஆன உடனே நாம வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடலாம், இப்படி நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொன்னப்போ அவரோட வீட்டு சைட்ல அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவர் பிசினஸ் பண்றாரு, அந்த ஒரு பிசினஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் அமைதியாவே இருந்தேன் அப்படின்ற இப்போ வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அலகேஷன் வைக்கிறாங்க. ஸோ இது ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்க பட்சத்தில் அவங்களோட ஒய்ஃப் சைட்ல இருந்துமே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் வரல, அண்ட் அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்துமே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் வரல. ஸோ இதை எப்படி எடுத்துக்க? அவங்க அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு வேலை பண்ணிட்டேன், உனக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, சந்தோஷம் தான். இப்போ நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்க்குறதாங்க நிறைய நல்ல வேல்யூவான இன்ஸ்டா பேஜஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய இன்புட் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா பசியில நமக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாம் எது நல்லது எது கெட்டது உடம்புக்கு நம்ம பார்க்க முடியும், எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப உடனே அடுத்தவனுக்குள்ள ஜம்ப் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது இங்கே தான் கொண்டு போய் முடியும். ஏன்னா சில பேருக்கு சிக்கல் வருது என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போய் புரோக்கனாக இருக்கப்ப சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் லவ் வந்து இவனை இந்த மாதிரி ஆன பார்த்துருவாங்க. அவன் புரோக் ஆகிருப்பான், டாக்ஸிக்லேருந்து வெளில வந்திருப்பான், அவன் கொஞ்ச நாளைக்கு காமாக தான் இருப்பான். ஏன்னா அவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பான். பாவமாச்சே தனியாக ஒரு ஆண் இருக்கானே, ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து லைஃபே கொடுத்துரும், ஃபர்ஸ்ட் லவ் இவனுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி சில பெண்கள் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு சிக்கல் நடக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மினிமம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம்.
அமைதியா இருக்கலாம். ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல யாருக்கா இருக்கட்டும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே புரிய வரும். இது சரி, இது தப்பு. இல்ல நம்ம சைடு தப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் புரிய வரும். அதுக்குள்ள சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, அர்ஜுல. அது இங்க தான் போய் முடியும். ஆபத்தை தான் ஏற்படுத்தும் கண்டிப்பா. எப்படின்னாலும். எல்லாரோட ஒரு 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 அட்வைஸும் இல்ல ஒரு விஷயமும் என்னவா இருக்குன்னா, அந்த குழந்தைங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல எந்தவித தப்பும் நடந்துடக்கூடாது, தப்பான ஒரு வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுதான் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க ப்ரோ. ரொம்ப எஸ், ஆமா. அந்த குழந்தைகளை கன்சிடர் பண்ற நேரத்துல கொஞ்சம் நம்ம குழந்தைகளையும் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நன்றி.